பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தாவேகாவினரின் போலி பிரச்சாரத்தை அம்பலப்படுத்திய தி ஹிந்து நாளேடு கட்டுரையை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிவு. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் நுழைவுத் தேர்வு மோசடி தொடர்பாக தேசிய தேர்வு முகமை அதிகாரிகளிடம் சிபிஐ கிடுக்குப்பிடி விசாரணை. தேர்வுக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவே லாத்தூர் நீட் பயிற்சி மையத்திற்கு வினாத்தாள் கிடைத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். திருநெல்வேலி ராமையன்பட்டி விலக்கு காவல்துறை செக்போஸ்ட் மீது பெட்ரோல் குண்டுவீச்சு. தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால் மக்கள் அச்சம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து திமுக குழுவினர் 2வது நாளாக கள ஆய்வு. 234 தொகுதிகளிலும் திமுக நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்பு. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் மீது கொடூர தாக்குதல். வீடு புகுந்து போதை கும்பல் அட்டூழியம். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். முத்துப்பேட்டையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை வீடு புகுந்து தாக்கியதற்கு திமுக கடும் கண்டனம். பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்கும் இதுபோன்ற அச்சுறுத்தல்களை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வலியுறுத்தல். குஜராத்தில் இண்டிகோ விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. அரை மணி நேரம் விமானத்தில் பரிதவித்த பயணிகள். சென்னையில் வருகிற 23ஆம் தேதி திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளதாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளை விடுதலை செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்ததுடன் உடனடியாக சரணடையவும் ஆணை. விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பை முறையாக ஆராயாமல் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் கருத்து. நெல்லை வீரவநல்லூரில் நெசவாளர்களிடம் அடாவணையில் ஈடுபட்ட தாவேகா நிர்வாகி. சாலையில் கட்டியிருந்த நூல் மீது காரை ஏற்றி அராஜகம். கமல் தயாரிப்பில் ரஜினியின் 173வது படத்தை இயக்குகிறார் அஸ்வத் வாரிமுத்து. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மாவட்டந்தோறும் விலங்குகள் நல மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஆணை. விமான நிலையங்களில் கூட நாய்கள் சர்வசாதாரணமாக உலா வருவதாக நீதிபதிகள் கவலை. மேற்காசிய போர் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு. பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளதால் சாலையில் வரிசை கட்டி நிற்கும் லாரி உள்ளிட்ட வாகனங்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 4 வயது சிறுமியை சுற்றி வளைத்து கடித்து தாக்கிய நாய்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. இங்கிலாந்தில் 23 வயதில் மேயராக தேர்வு. இந்திய வம்சாவளி இளைஞர் துஷார் குமார் சாதனை.